ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் கிரிக்கெட் 20 ஆப்பில் குயிக் மேட்ச்சில் 2 ஓவர் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு செகண்ட் பேட்டிங் அதாவது சேசிங் இப்படி பண்ணுறதை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் யாருன்னு நான் ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். This video is sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த ஆப்புக்கான லிங்க்கையும் ஸ்பான்சர் கான்டெக்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். செக் பண்ணாங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை பாருங்கள். கெட் ஸ்டார்டட் பை டவுன்லோட் ஆன் தி கூகுள் ப்ளேன்னா ஒன்றும் இல்லைங்க, ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்க ப்ளே ஸ்டோர் தாங்க. அதில் இந்த ஆப் அவைலபிள் இருக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆன் தி ஆப் ஸ்டோர்னா அதுவும் ஒன்றும் இல்லைங்க, ஐஃபோனில் இருக்க அதாவது ஆப்பிள் ஐஃபோனில் இருக்க ஆப் ஸ்டோர் தாங்க. அதுக்குள்ளேயும் இந்த ஆப் அவைலபிளாக இருக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பைமோட் மொபைல் ஆப். நான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, குயிக் மேட்ச் கொடுத்துக்கிறேன். ரியல் கிரிக்கெட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது பழைய மேட்ச்க்கு ஆர்டரிங்லாம் கேட்குது, நோ கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா கொடுத்துடலாம். லக்னோ பிச் எடுத்துக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிஃபிகல்ட்டி வந்து ஹார்ட் கோர்ன்றது இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான கிரவுண்டுங்க. அதனால் ஹார்ட் கோர் சூஸ் பண்ணிக்கிறேன். 2 ஓவர் மேட்ச் தான். க்ரீன் பிச் இருக்கட்டும், ஸ்கிப் அண்ட் எஸ்கரே இருக்கட்டும். டைம் ஆஃப் த டியூரேஷன் மார்னிங் வச்சுக்கிறேன். ரெயின் வைக்க முடியாததில் ப்ளே கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த வாட்டி பேட்டிங்கில் வந்து ரோஹித் சர்மாவையும் விராட் கோலியும் கொண்டு வரேன். ஒரு விக்கெட் கீப்பர் இருக்கணும், அதனால் ரிஷப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, பும்ராவை கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு பவுலிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச குல்தீப் யாதவ் கொண்டு வராங்க. ஓகே, ப்ளே கொடுத்துடலாம். அவங்க பிளேயிங்கில் ஒன்று அப்படியே இருக்கட்டும், ப்ளே கொடுத்துட்றேன். இந்த பிச்சில் வந்து பிச் பார்க்கணும், க்ரீன் பிச் தாங்க, ப்ளே கொடுத்துடலாம். ஓகே, டாஸில் டெயில் சூஸ் பண்ணியிருக்கேன். டாஸ் ஜெயித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங் சூஸ் பண்ணுறோம். ஓகே, அவங்களே டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் சூஸ் பண்ணிக்காங்க. இந்த வாட்டி அவங்க பிளேயிங் லெவனை பார்க்குறோம். ஆஸ்திரேலியா பிளேயிங் லெவனு, இது இந்தியாவோட பிளேயிங் லெவன். ஓகே, ஸ்கிப் பண்ணிட்டு நேஷ்னல் ஆந்தம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஓவர் பும்ராவே போட வைப்போம். அம்பையர் சொல்ல வராங்க, ஃபீல்டர் சொல்ல வராங்க, பேட்ஸ்மேன் உள்ள வராங்க. பவுலர் கரியர், பேட்ஸ்மேன் கரியர், கவுண்டர் ஸ்கிப் பண்ணிட்டு ஃபீல்டிங் இந்த வாட்டி சூஸ் பண்ணலாம். ஃபீல்டிங்கில் வந்து இந்த வாட்டி ஸ்லிப்பு வச்சுக்கலாம், ஒரு கல்லி கவரில் ஒன்று வச்சுக்கலாம், ஸ்ட்ரைட்டில் ஆஃப் ஸ்ட்ரைட். ஓகே, அப்படியே ப்ளே கொடுப்போம். இந்த வாட்டி லைனை பிடிச்சி போடுவோம், ஆஃப் ஸ்டெம்புக்கு நேராக வச்சு. ஓகே, இன்ஸ்விங் போடலாம், அதாவது ரைட் ஹேண்டருக்கு இன்ஸ்விங்காக போகும். ஓகே, ஃபஸ்ட் பால் டக்கு. செகண்ட் பால்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இது 2 ஓவர் மேட்ச் தான். கொஞ்சம் உள்ள போட்டிருக்கேன், பார்க்கலாம். மிஸ் பண்ணிட்டாருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு பால், அதுவும் அதே மாதிரியே போடுவோம். கொஞ்சம் உள்ளே வச்சு இன்ஸ்விங்கே போடுவோம். இதாங்க லைனை பிடிச்சி போடுறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, 3 பால் டொக்கு வச்சிட்டாரு. 4வது பால் கண்டிப்பாக அடிக்க பார்ப்பார். இந்த வாட்டி அவுட் ஸ்விங் போட்டு பார்ப்போம். போச்சுங்க, பின்னாடி அடிச்சிட்டாரு. 4 6 தெரியலையே, 6 போல் இருக்குது. ஆமாம், 6. ஓகே, 5th பால் மறுபடியும் இன்ஸ்விங்கே கொண்டு வந்துடுவோம். கொஞ்சம் ஸ்லோவாக போட்டிருக்கேன், பரவாயில்ல. ஸ்டோக்கு தாங்க வைக்கிறது. பால் இந்த வாட்டி அவுட் ஸ்விங் போட்டே ஆகணுங்க. ஓகே, அடித்தாலும் பரவாயில்ல. கடைசி பால் நல்லா போட்டிருக்காரு இந்த ஒரு பும்ரா. எட்ஜி வாங்கி 4 போயிருக்குங்க. கரெக்டாக பட்டிருந்தா 6 போயிருக்குமோ, போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரைட்டில். ஓகே, 2வது ஓவர் இந்த வாட்டி குல்தீப் யாதவ் போட வைப்போம். ஸ்பின்னர் கொண்டு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஓகே, நெட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன், ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு குல்தீப் யாதவ் போட வைக்கிறாங்க. பேட்ஸ்மேன் கறி பவுலர் கறி ஸ்கிப் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டர்னால ஆஃப் சைட் நிறையா அடிக்க பார்ப்பார்.
லெக் சைடு எதுக்கும் ஒரு ஃபீல்டர் வச்சுப்போம். ஓகே, ஃப்ளிப்பர் ஸ்லோவாக போடுவோம். ஃபர்ஸ்ட் பால் எங்கே ஃபீல்டிங்லேயும் அங்கே அடிப்போரோ, பின்னாடி அடிக்க பார்க்குறாரு. ஓகே, மொதல் பால் டாட்டு. ரெண்டாவது பால் இவர் இன்னும் கொஞ்சம் ஃபைனாக வச்சுக்கலாம். ஓகே, ரெண்டாவது பாலும் ஃப்ளிப்பரே போடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பால் டாட் ஆச்சு. ஃபீல்டிங் வச்ச ஒன்று இதுக்கப்புறம் அடிக்க பார்க்குறாரு. ஓகே, மூணாவது பால் கொஞ்சம் உள்ளே வச்சு போட்டு பார்ப்போம். இந்த ஃப்ளிப்பர் பால் தான் ரொம்ப பிடிக்குங்க, அதனால் அதே போட்டுட்ருக்கேன். அடிச்சிட்டாருங்க, வெளியே அடிச்சிட்டாருங்க அவர். ஓகே, நாலாவது பால் திரும்ப வெளியே வச்சு போடுவோம். இங்கே வச்சா ஒரு வீக்னஸ் போல இருக்குங்க, அடிக்கவே மாட்டேங்கிறாரு. அஞ்சாவது பால் அடிச்சிட்டாரு, கேட்சுங்க. சூப்பர், டாட் பால் ப்ரெஷர் கொடுத்துருச்சு அவருக்கு. ஓகே, கடைசி பால் இந்த வாட்டி லெஃப்ட் ஹேண்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதையே போடுவோம். கொஞ்சம் ஃபைனாக அடிச்சிருக்காரு, 4. ஓகே கைஸ், இந்த வாட்டி டார்கெட் என்னன்னு பார்ப்போம். 20 அடிச்சிருக்காங்க, 21 டார்கெட். ஓகே, இந்தியா நீட்ஸ் 21. ஓகே, ரோஹித் சர்மா, விராட் கோலி வரைக்கும் அம்பையர்ஸ், ஃபீல்டர்ஸ் உள்ள வராங்க, பேட்ஸ்மேன் வராங்க. ஓகே, பவுலர் ஸ்கிப் பண்ணியாச்சு, பேலர் கரியர் ஸ்கிப் பண்ணியாச்சு, பேட்ஸ்மேன் கரியர். இப்போ 20 ரன். ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் ஷாட் ட்ரை பண்ணி பார்ப்போங்க. சரியாக படலை, 2 ரன் ஆனால். இதில் பாருங்கள், டைவ்லாம் வச்சுருக்காங்க ரன் ஓடும்போது. ஓகே, இந்த வாட்டி கரெக்டாக ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போடுறாரு. ஸ்லோவாக ஆடி இருக்கேன், போச்சுங்க, கை மேலே உட்காருதுங்க அவருக்கு. ஓகே, வேறு ரிஷப் பண்ணிட்டு தாங்க ஆடுவார். இதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டம்தான், கோலி மட்டும்தான் இருக்கார். இந்த ஓவரை தள்ளி விட்டுருவோம். ஓகே, 4வது பால். பவுன்ஸ் ஆகிருக்குங்க, கொஞ்சம் ஸ்லோவாக போட்டிருக்காரு போல இருக்கு. இந்த வாட்டி ஸ்பீடாக போடுறாரு, ஒரு ஸ்டெப் வந்தால் போதும். ஓகே, இந்த ஓவர் ரன்னே வரலங்க. நெக்ஸ்ட் ஓவரில் கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். நெக்ஸ்ட் ஓவரில் வர 5 ஃபீல்டர் வெளியே நிற்பாங்கல்ல, மறந்துட்டேன். சிங்கர் ஓடிட்டாருங்க, சூப்பர். இருக்கிறதுலே விராட் கோலிக்கு தாங்க பவர் அதிகம், அதனால் விராட் கோலி வச்சு தான் அடித்தாங்க. ஸ்டாயினிஸ் ரொம்ப ஸ்லோவாக போடுவாருங்க. பால் வர்றது பார்த்தா ஸ்பீடாக வர மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப மெதுவாக போடுவார். இந்த வாட்டி பார்ப்போம். போயிடுச்சுங்க, 6ங்க இந்த வாட்டி, மொதல் பாலே. சூப்பர், கோலி ஆன் ஃபயர். ஓகே, 2வது பால் இதே மாதிரி இன்னொரு 6 போனால் நல்லா. பவுன்சர் மாதிரி போகிறாருங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப ஸ்லோவாக வந்துச்சுங்க, அடிச்சிட்டாருங்க ஒரு அடி. வெளியே பால் வெளியேங்க, சூப்பர், 6. ஓகே, ஸ்கிப் பண்ணியாச்சு. 3rd பால். ஃபீல்டர்ஸ்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சாங்க. இந்த வாட்டியும் பின்னாடி ட்ரை பண்ணோம், பின்னாடி ஃபீல்டர் இல்லை, ஸ்லோவாக போடுறாரு, அப்புறம் ரொம்ப ஸ்லோவாக வரும். அடிச்சிட்டாருங்க, 6 4 6. சூப்பருங்க, முடிச்சிட்டாருங்க மேட்சை.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். எந்த மாதிரி கண்டென்ட் பண்ணுறது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பாய்.